கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்க என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டியிலே மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்ற ஒரு 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கரை சேர்ந்த முயல். கரை சேர்ந்த முயல். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பக்தி ஒன்றுக்கு உதவாது கர்த்தாவே. எங்களுடைய புத்தி ஒன்றுக்கு உதவாது கர்த்தாவே. எங்களுடைய காணிக்கை ஒன்றுக்கு உதவாது கர்த்தாவே. நீர்தான் எங்களை புடமுடுகிறீர், எங்களுடைய பாதைக்கு நேராக கொண்டு வருகிறீர் கர்த்தாவே. எங்களுடைய சிறு வயதினுடைய பாவங்களை நினையாதிருப்பீராக. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மீறுதல்களை நினையாதிருப்பீராக. இதோ கர்த்தாவே, பேதுருவை நீர் கரை சேர்த்தீர் கர்த்தாவே. எவ்வளோ ஓடினாலும் எங்கெங்கே போனாலும் அங்கங்கே வந்து நின்றீர் கர்த்தாவே. இப்பொழுது உண்மை அறிந்தும் விலகியிருக்கிற இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களில் எவ்வளவோ ஓடி ஆடினார் கர்த்தாவே. இப்பொழுது ஃபைனான்ஸ் ட்ரபுள்னாலே, பண பற்றாக்குறைனாலே சோர்ந்து போயிருக்கிறார் ஐயா. கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர் உம்பக்கம் இழுத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். கமிட்டி என்று ஆண்டவரே, அதிலே மோதி காணாமல் போயிருக்கிறார் கர்த்தாவே. ஒரு கமிட்டி மெம்பரும் சிலுவையில் அறையப்படவில்லை கர்த்தாவே. நீர்தான் சிலுவையில் அறையப்பட்டீர். அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு உண்மை நோக்கி ஆண்டவரே, இவர் ஆண்டவரை முன்னேற்றம் அடைய நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகில் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவை உம்மை முன்மாதிரியாக கொண்டு உம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு நேராக பின் செல்ல கிருபை தாங்க. மனிதர்களை நம்பி, மனிதனுடைய வழிகாட்டுகளை நம்பி ஏமாந்தது போதும் கர்த்தாவே. நீர் ஒருவரே இரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே. பேதுருவை கரை சேர்த்த முயல் கர்த்தாவே, கரை சேர்த்தீர் ஆண்டவரே. எங்களையும் கரை சேர்ப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அக்கினே அபிஷேகம் ஈரங்கட்டுமே, முக்கனி முதற்கனி நான் கொடுக்கட்டுமே. அக்கினே அபிஷேகம் ஈரங்கட்டுமே, முக்கனி முதற்கனி கொடுக்கட்டுமே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யும் கர்த்தாவே, வேண்டுகிறேன் இன்றே செய்யும் கர்த்தாவே. வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யும் கர்த்தாவே, வேண்டுகிறேன் இன்றே செய்யும் கர்த்தாவே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபடா சந்தோஷத்தாலே. எம்மாவூர் சீசருக்கு தோன்றினேரே, இம்மாம் பெரிய சபைக்கு வந்திடுமே. எம்மாவூர் சீசருக்கு தோன்றினேரே, இம்மாம் பெரிய சபைக்கு வந்திடுமே. அற்புதம் அதிசயம் நடக்கட்டுமே, ஆச்சரியம் அதிசயம் நடக்கட்டுமே. இன்றைக்கே ஆசீர்வாதியம் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அசைக்க முடியுமா ஆண்டவரே, அசைப்பேன் எந்த ஜெபத்தினாலே. அசைக்க முடியுமா ஆண்டவரே, அசைப்பேன் எந்த எளிய ஜெபத்தாலே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, என்றைக்கும் ஏடுபடா சந்தோஷத்தாலே. கரை சேர்ந்த முயல். கர்த்தருக்கு பிரியமார்களே, முயல் தன்னுடைய கூட்டை விட்டு பழைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறது. எங்கே போகிறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. அது பாட்டுக்கு ஓடுது, அது பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட வருது. ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதேங்கிறாரு. ஆண்டவர் பிடிச்சி சத்தம் போடுறாரு. பலபடி அங்கே போய் முயல் என்ன செய்யுது, பலபடி கூட்டுக்குள்ளே வந்துடுது. பலபடி ஒரு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பிடிச்சி ஒருத்தன் வெட்டுறான். உடனே ஒரு பேதுல வெட்டுறாளை வாங்கி அவனுக்கு ஒரு போட்டு போடுறாரு. அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ். இப்படி அங்கே எங்கேயுமா போயிட்டுருக்கு. கடைசியில் எந்த இடத்துல போய் எந்த பங்கடையில் இருந்துச்சோ அந்த பங்கடைக்கு வந்துடுது. எந்த பங்கடை, மீன் பிடிக்க போகிறது தான் அந்த பங்கடை. அங்கே தான் ஆண்டவர் பிடிச்சார்.
பேதுரு அடிகளார் அங்கே தான் பிடிச்சார். அங்கே போயிட்டு இவர் நினச்சி பலபடி மீன் பிடிக்க போகிறேன். இதுதான் ஐயா. கொஞ்ச நாள் உற்சாகம், கொஞ்ச நாள் ஐயோ காணாது காணாது, அங்கே இங்கே ஓடுவார். சபனம் எனக்கு முக்கியம், எனக்கு சர்ச்சு தான், ஆயிரம் தான் முக்கியம். அப்படி தலையை பிச்சுக்கிட்டு அப்படி ஓடுவார். 4 கால் ஓட்டத்தில் ஓடுவார். ஏதாவது கொஞ்சம் ஒரு வியாதி, ஒரு கஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி யாரையா தெளிவாக பேசினார். யோவான் 16 அதிகாரத்தில் கரெக்டாக சொன்னார். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள். ஐயா, உபத்திரம் வந்த பொருள் நிற்கிறியா? கஷ்டம் வந்த பொருள் நிற்கிறியா? கடன் வந்த பொருள் நிற்கிறியா? எல்லாத்துலையும் நிற்கணும் ஐயா. அதுதான் ஐயா உண்மையான பக்தி. இங்கே பேதுரு முயல் கரை சேராமல் ஓடுதியா. எங்கெல்லாமோ ஓடிட்டு கிடந்து, எப்படி இல்லாமல் ஓடிட்டு கிடந்துச்சு. அங்கே ஒரு யோவான் 20 இடத்துல இவர் பிந்தி தான் போவார். ஆனால் முந்தி போய் பார்த்துட்டு பார்த்தேன். வாலிபனோடு முந்துவார், ஓடுவார், சாடுவார். கண்ட்ரோல் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் ஐயா. இந்த முயலை கரை சேர்க்க அவர் ஆசைப்பட்டார் ஐயா. வந்துட்டார் அந்த திபேரிய கடலில். இங்கே பேதுரு ராத்திரி ஃபுல்லாக அங்கே பிரயாசப்பட்டு கிடக்கிறார். ஆண்டவர் வலதுபுறமாக போடணுன்னு இழுக்க முடியாமல் மீன் எடுத்துகிட்டு வந்தார். உடனே புரிஞ்சுக்கிட்டார், ஆகா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப சவுக்கை எடுத்துகிட்டு வரலையா, அன்பை அப்படியே எடுத்தார். அன்பான சவுக்கை எடுத்தார். பேதுருவே, இவர்களை பார்க்கலாம் அதிகமாக நேசிக்கிறாயா? ஆண்டவரே நேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட்டில் அழுதுட்டார். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஐயா, என் வீக்னஸ் உமக்கு தெரியும் ஐயா. இதைத்தான் சொல்ல வர்றார். ஆண்டவரே, உண்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் அந்த உலகத்தினுடைய பாடுகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் என்ன செய்கிறது? நேற்றுக்கிழமை கடையை திறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆளாயிட்டேனே. இல்லைப்பா, திறக்காத, அது எனக்காக விட்டுரு, நான் உன்னை பார்த்துக்கிடுறேன். இன்றைக்கி 5000 ரூபா, இந்த மாதம் கம்மியாக, அடுத்த மாதம் 50,000 ரூபா தாரேன்ப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உண்மை நேசிக்கிறேன் ஐயா. என்னுடைய தாய் தந்தையர் உமக்கு ஒப்பு கொடுத்தாங்க ஐயா. என் சிறு வயசில் ரொம்ப நான் பக்தியாக இருந்தேன் ஐயா. இப்போ நான் பின்வாங்கி போயிட்டேன் ஐயா. நான் இன்றைக்கி அறிக்கையிடுறேன் ஆண்டவரே, என்னை கரை சேர்த்துருங்க ஆண்டவரே. இந்த பேதுருங்கிற முயலை ஆண்டவர் கரை சேர்த்தார். ஆண்டவர் கைவிடவே இல்லை. அருமையான சகோதரனே, பேதுருவை காட்டிலும் பின்வாங்கி போக முடியாது. வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் துயரத்திலும் உம்மோடு கூட இருப்பேன்னு கல்யாண வாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாரியா, நிற்க முடியலையா. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. இன்றைக்கி நீ எங்கே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, வறுமையில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், அவன் கண்ணீர் ஆண்டவர் பார்த்துக்கிறார். நீ அழுதுகிட்டு இருக்கா, ஆண்டவரத்தில் ஒரு நாள் கொண்டு வந்த அன்பு என்ன? நேற்றுக்கிழமை முழுவதும் ஆண்டவர்கிட்டே இருப்பேனே, பைபிளை என் தலைக்கில் வச்சுட்டே படுப்பேனே. இப்போ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய தேவையெல்லாம் என்னை புரட்டி போட்டுட்டே, ஆண்டவரே, நீ அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், நீ திரும்ப வந்திருப்பான். என் அன்பு தானே உனக்கு வேணும், நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் பின்னாடி போனா? நீ ஏன் திபேரிய கடலுக்கு ஓடுனா? ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. என் குடும்ப சூழலை அறிவீர் ஆண்டவரே. அதற்காக நம்ம விட்டு போக மாட்டேன் கர்த்தாவே. எனக்கு நீர்தான் வேண்டும் கர்த்தாவே. உம்மை விட மாட்டேன். எனக்கு ஒரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன் ஒருவரை தவிர. அருமையானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே காற்று அடிக்காமல் இருக்காது. காற்று அடிக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவரை விட்டு விடாத. நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீர் கண்மலை ஆண்டவரே, நீர் கிறிஸ்து ஐயா. உண்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர் கர்த்தாவே. உண்மை விட்டு நான் எங்கே போக முடியும் கர்த்தாவே? யோனா எங்கெங்கேயோ ஓடினான். கர்த்தர் கடைசியில் பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த அருமை சகோதரிக்காக நான் மன்றாடுகிறேன். உன்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய வியாகுலத்தை புரிந்திருக்கிறார். நீ திரும்பி வந்து விடு, இந்த கரை சேர்ந்து விடு. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விட மாட்டாயா? உன்னுடைய ஜீவித்தை ஒப்புக்கொடு. எல்லாவற்றை பாட்டிலும் ஆண்டவர் மேலே அவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடு. அப்பொழுது இவையெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். ஆயுசு கூட கொடுக்கப்படும். வியாதி நீக்கப்படும். வறுமை ஒளிய பண்ணுவார். பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுப்பார். ஆண்டவருடைய அன்பு ஒன்று தான் எனக்கு வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம். கிறிஸ்துவனுடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும். உம்முடைய அன்பு எனக்கு போதும் கர்த்தாவே. இன்றைய தினத்தில் பேதுரு மாதிரி ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பாயா? உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவாயா? உன்னுடைய பாசத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவாயா? இன்றைக்கு உன்னை புதுப்பித்துக் கொள்ள மாட்டாயா?
உன்னுடைய ஜீவித்தை ஆண்டவரிடத்தில் புதுப்பித்துக் கொள்ள மாட்டாயா? கர்த்தாவே, நீர் சகலத்தை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, என் வாழ்க்கையை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய காரியங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கணவருடைய தொழிலை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நீ விழுந்து கிடக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ரட்சிக்க பிரியப்படுகிறார். உன் குடும்பத்தை தலைந்தோங்க செய்வார். இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். ஆண்டவரோடு உன்னுடைய நேசத்தை புதுப்பித்துக்கொள். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரையும் விசுவத்தரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. இந்த அம்மையாருக்காக ஜெபிக்கிறேன், இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இழந்து போன அன்பை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ளட்டு ஆண்டவரே. பொல்லாத சத்துருடைய வலையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரை உடைய நேச அன்புக்குள்ளாக வைராக்கியத்துக்குள்ளாக இழுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த மகள் திருந்தப்படட்டு ஆண்டவரை, திருத்தப்படட்டு கர்த்தாவே. என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. ஆண்டவரே, என்னை ரட்சிங்க கர்த்தாவே. என்னோட அசுவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று மத்திய 17 அன்றைக்கு ஒரு சகோதரன் வேண்டிக் கொண்டது மாதிரி அநேக பேர் வேண்டிக் கொடுக்கிறார்கள் கர்த்தாவே. இவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக நிக்கட்டு கர்த்தாவே. நம்முடைய அன்புக்குள்ளாக நிக்கட்டு ஆண்டவரே. பொல்லாத சத்துரு ஓடி போகட்டு கர்த்தாவே. இந்த குடும்பம் கட்டப்படுவதாக, இவருடைய தொழில் கட்டப்படுவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.